ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 4 ஸ்ட்ரே ரவுண்ட் மீண்டும் ஒரு முறை எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்திருக்கு. தேர்ட் ரவுண்டில் தான் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம். ஆரம்பிச்சதுலேருந்து எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ இந்த ஃபோர்த் ரவுண்டும் கடைசி ரவுண்டும் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போ வரைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நவம்பர் 11 வரைக்கும், நாளை மறுநாள் நைட்டு 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. பிடபிள்யூ போர்ட்டலும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த டிலே அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பிகாஸ் ஆல் இண்டியாவினுடைய ரிசல்ட் 12ஆம் தேதியோ அல்லது 13ஆம் தேதியோ தான் வரும். ஆல் இண்டியாவினுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுனுடைய ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிறது வரும். யாருக்கெல்லாம் ஆல் இண்டியாவில் சீட் அலாட் ஆச்சோ அந்த மாணவர்கள் எல்லாம் வீட் அவுட் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆல் இண்டியா டிலே ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் மாதிரியே மற்ற மாநிலத்தினுடைய ஸ்டேட் கவுன்சிலிங்கும் டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டா 11ஆம் தேதி, நவம்பர் 11ஆம் தேதி நைட் 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை அவங்களுடைய பாப்அப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதை குறித்து அஃபிஷியல் அப்டேட் வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது ஷெட்யூல் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.